அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். என் பேர் முரளி. நான் அனாவப்தூர்லேருந்து வரேன். பேர் முரளி. முரளி. என்னோடய டவுட் என்னென்னா, இஸ்லாமோட மேரேஜ் வந்து எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அதாவது இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸும் விட்டு. இதோட ரூல் என்னென்னா, மேபி ஆணும் பெண்ணும் வந்து நேரில் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியா, அதுதான் அப்படின்னா இந்த 20th செஞ்சுரியில் அது பாசிபிளா? இதான் என்னோட கொஸ்டின். தம்பி முரளி, நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்க. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணையும் சேர்ந்து பார்க்க முடியலை. மற்ற திருமணங்களுக்கு போனால் மாப்பிள்ளை பெண் ஜோடியாக இருப்பாங்க. முஸ்லீம்களுடைய திருமண வீடுகளுக்கு வந்தீங்கன்னா மாப்பிள்ளை தனியாக ஒரு இடத்துல இருப்பார், பொண்ணு ஒரு இடத்துல இருப்பாங்க. திருமணம்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 3-4 மணி வாக்கில் அல்லது சாப்பிட போகிற நேரத்தில் அப்போ தான் 2 பேரையும் ஒன்றா பார்க்க முடியும். எதுக்கு நீங்கள் இப்படி தனித்தனியாக வச்சுக்கிறீங்க? அதெல்லாம் இப்போ தேவையா? அது ஒரு சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தனியாக தான் இருக்கணும்னு எந்த ரூலும் எங்களுக்கு சொல்லப்படலை. தனியாக ஆண் தனியாக தான் இருக்கணும், பெண்ணு தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அக்ரிமெண்ட். இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு அக்ரிமெண்ட். திருமணம் புனிதமானதில்லை. பொதுவாக திருமணத்தை புனிதமாக பார்ப்பாங்க. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அதை மனிதன் பிரிக்காதிருப்பானாக, அதாவது அதை ஒரு கடவுளோடு சம்மந்தப்படுத்தி அது ஒரு புனிதப்படுத்துறது. கல்லானாலும் கடவுள், கணவன், புல்லானாலும் புருஷன். அதனால் அந்த உறவை யாரும் முறிச்சிக்க முடியாது. ரொம்ப புனிதமான உயர்வான ஒரு பந்தம் அப்படியெல்லாம் சொல்லி புனிதப்படுத்துகிற மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அதை புனிதமாக வைக்கல. அது ஒரு வாழ்க்கையின் அக்ரிமெண்ட். உனக்கு சில ரூல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை அவங்க பிடிச்சி ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு உனக்கு விருப்பப்படி அவங்களுக்கு விருப்பப்படி நீயும் சேர்ந்து வாழ்றதா இருந்தால் வாழுங்க. ஒருவேளை உங்களுடைய விருப்பங்கள் ஒத்து போகலையா, வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிரிஞ்சு போயிருங்க என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டாக பார்க்கிறது. அக்ரிமெண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கணுமோ அந்த ரூல்ஸ் தான் இருக்கே தவிர, அக்ரிமெண்ட்டுக்கு என்ன வேணும்? சாட்சிகள் வேணும். சாட்சி ரொம்ப முக்கியமான. சாட்சி இல்லாமல் அக்ரிமெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, திருமணத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஆண் ஒரு பெண்ணுக்கு அவன் ஒரு பெரிய தொகையை கொடுத்து தான் திருமணம் பண்ணணும். பெண்ணிடமிருந்து வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண முடியாது. பெண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற ஏதேனும் ஒரு பெரிய ஒன்றை கொடுத்து விட்டு தான் ஒரு ஆண் திருமணம் செய்யணும். இந்த மாதிரி 1-2 ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தேவைப்படுகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்குள்ளே இருக்குதே தவிர, ஒரு பெண் எங்கே இருக்கணும், ஒரு மாப்பிள்ளை எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமான எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. விரும்பியதை போல நடந்து கொள்ளலாம். முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒரு பழக்கம் இருக்குது. நான் முதல்ல சொல்லுறது இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளோதான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரே சேரில் உட்காந்து அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சைன் பண்ணி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அது அப்படின்னு குடும்பத்தார் முன்னிலையில் கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கிட்டா தப்பா? இஸ்லாமிய மார்க்கத்தின்படி தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த கூச்ச சுபாவத்தினால ஆண்களும் பெண்களும் இருக்கிற பொது சபையில் வந்து உட்கார்றதுக்கு சிறு வயசுலேருந்தே அந்த கூச்சத்தோடையே வளர்க்கப்படுகிற காரணத்தினால என்னமோ தெரியல, ஆண்கள் இருக்கிற சபையில் வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. சரி, தனியாக விட்டாச்சுன்னா ஃப்ரீயாக இருந்துட்டு போவாங்க. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதில் தனியாக உட்காந்து கதை பேசவோ வைக்கவோ, இங்கே என்ன செஞ்சாலும் ஏதாவது கேள்வி வரும். ஏதாவது ஒன்று அங்கேருந்து எல்லாம் சத்தப்படாதே பேச. பொம்பளைங்க இருக்கிற இடத்துல தான் சாத்தியமா? பெண்கள் இருக்கிற இடத்துல இன்னும் கல்யாண வீடுன்னு வந்துட்டா வேறு வழியே இல்லை, பேச்சு தான். ஏன்னா கல்யாணமும் அது வாழ்த்துறது அதுவாக மேட்ரு. இந்த புடவை எங்கே வாங்கினேன், இந்த நெக்லஸ் எங்கே வாங்கினேன், அதையெல்லாம் கேட்காம ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு கல்யாணமா? பெண்களுக்கு அது கல்யாணம் கூட கிடையாது. அவன் அப்படியான ஒரு அளவலாவல் ஒரு குசலம் விசாரித்தல் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் பெண்கள் தனியாக போயிட்டாங்கன்னா ஃப்ரீயாக கும்மாளம் அடிச்சுக்குவாங்கன்றதுக்காக வேண்டி தனியாக அது ஒரு நீண்ட கால பழக்கமாக இருக்கிறது. இது சமூக பழக்கம் தானே தவிர இஸ்லாத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை. சில இடங்களில் நீங்கள் சொல்வதை போலவும் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் ஒரே சபையில் அமர்கிற இடங்களும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொன்றும் நடக்கிறது. ஆனாலும் பெருவாரியா அப்படியே பழகிட்டோம், எதுக்கு ஒன்றா உட்காந்துக்கிட்டது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியே பழக்கத்தின் அடிப்படையில் அது நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இஸ்லாம் அது மாதிரி எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவே இல்லை.